சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பன் நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய அற்புதம் அதிசயம் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளதான் இந்த வீடியோ. இந்த வீடியோட கான்செப்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிமிடம் வரை இந்த செகண்ட் வரை ஐயன் நம்மோட எப்படி இருக்காரு, அதுதான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஐயனுடைய அற்புதம், கருணை, சக்தி என்னன்னா எது வேணாலும் வச்சுக்கலாம், அன்பு எது வேணாலும் வச்சுக்கலாம், அத்தனையும் நடத்தி காட்டி இருக்கிறார் நேற்று இந்த ஒரு 2 நாள்ல. அதுதான் நான் இன்னைக்கு இவ்வளவு அற்புதமா உங்ககிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஐயன் என்ன, சர்க்குரு என்ன, ஏன் சர்க்குருவை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். சர்க்குருங்கிறது என்ன, யார், அதை தெரிஞ்சுக்குங்க, அதனுடைய பலனை அனுபவிங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போல நான் அனுபவிக்கிறத நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசையேவும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள கருத்துக்குள்ள போயிடலாம். ரத்தினம் திருமங்கலத்தில், நம்ம பக்கத்துல திருமங்கலம், அவங்க எப்பயுமே நம்ம காட்ட இருந்துட்டு ஐயனோட அருமையான பக்தை. அவருடைய அக்கா பொண்ணுக்கு ராதா ஜானகிராமன் இவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வீடியோனுடைய ஃபுல் சாராம்சம். ஓகேங்களா? அவங்க அக்காவோட பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த வீடியோட சாராம்சம். என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க எப்பயுமே அப்பாவோட சர்க்குரு அப்பாவோட கூட டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து விடாம நம்ம வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் சொல்லி, நிறைய பேருக்கு சொல்லி, அவங்க அக்காவை சொல்லி கணக்கம்பட்டிக்கு கூட்டு வந்தவங்க, நிறைய பேரை கணக்கம்பட்டி கூட்டு வந்தவங்க. அப்படி ஒரு அப்பாவோட கருணையோட டிவோட்டிஸ், நல்ல ஒரு டிவோட்டிஸ். இவங்க அக்கா பொண்ணு பேரு ராதா, அவருடைய கணவர் ஜானகிராமன் சாத்தூர்ல இருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குறைஞ்சது ஒரு 12 வருஷம் 13 வருஷம் ஆகுது. முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்து இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் குழந்தையே இல்லைங்க. எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணி எந்த விதமான அறிகுறியும் இல்லை, எந்த விதமான பலனும் இல்லை. என்கிட்ட என்னை வந்து பார்க்கும்போது கணக்கம்பட்டியில கோம்பைக்காடுல என்னை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவங்களுடைய குறைகளை, அவங்களுடைய மன வேதனைகளை என்கிட்ட சொல்லி ரொம்ப 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 சங்கடப்பட்டாங்க. கொஞ்ச நஞ்ச சங்கடம்ல அவ்வளவு ஒரு ஃபீலிங். எனக்கு இப்படி என்னடா பண்றாங்க, அவங்க அக்கால சொல்லி என்கிட்ட அழுதாங்க. என் பிள்ளைக்கு, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி சார் ஆயிடுச்சு சாமின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், ஐயனை நம்புங்கள், சர்க்குருவை சரணடையுங்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே கேட்டு அந்த பாதை போங்க. நீதி, நியாயம், தர்மம், இந்த 3 விஷயத்தை கடைபிடிங்க. அப்பா உங்க கூட இருப்பாரு. தொடர்ந்து அந்த கணக்கம்பட்டி மண்ணை மிதிங்க. அப்பனுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். அதுதான் நான் சொன்ன விஷயம். அவங்க வந்து பார்த்துட்டு கோம்பைக்காடுல இருந்து அந்த பிரம்ம தீர்த்தம், நம்மளுடைய ஜீவ சமாதியில் இருந்து விபூதி, சந்தனம் எல்லாம் வாங்கி கொண்டு போய் தொடர்ந்து அவங்களுக்கு, மகளுக்கும் மருமகனுக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு வரும்போது இந்த ஒரு 9 மாசம் 10 மாசத்துக்கு முன்னாடி என்னை பார்க்கும்போது நான் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, சர்க்குரு உங்கள் வீட்டில் வந்து பிறப்பார். சர்க்குரு ஞான வள்ளல், நம்மளுடைய பரபிரம்மம் நம்ம உங்க வீட்டுல வந்து பிறப்பாருன்னு சொன்னேன். எப்படி சொன்னேன் எனக்கு தெரியாது, சொன்னேன், சத்தியமா சொன்னேன். இந்த வார்த்தை சொன்னேன். நிச்சயமாக அப்பா வந்து பிறப்பார். அவங்களுக்கு எல்லாம் மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி, நிச்சயமா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 3 மாசத்துல கன்சீவ் ஆகிறாங்க. கர்ப்பமாகி 3 மாசத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. செக்கப் போகும்போது என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சர்க்கரை இருக்கு, பிரஷர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. பயம் பயம் பயம். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு சர்க்கரை, சுகர், இதெல்லாம் சர்க்கரை வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சுன்னா எப்படி மனநிலைமை இருக்கும் பாருங்க. பயம். சிசரியன் பண்ணி தான் எடுக்கணும், ஏதாவது ஒரு உயிர் தான் இதாகும் அப்படின்னு. விருதுநகர் ஜிஹெச்ல போய் இந்த அதிசயங்கள் நடக்குது. அதுக்கு முன்னாடி, விருதுநகருக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இல்ல, லோக்கல்ல சாத்தூர்ல காட்டி குழந்தை 2 பேரை யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும், தயவு செய்து எங்களால முடியாது, நீங்கள் விருதுநகர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு போன் வருது, அண்ணா அப்படின்னு சொல்லி அழுக. அக்காவும் தங்கையும் ரத்னமும் என்பது அழுக அழுக அழுக, அப்படி ஒரு அழுக. யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்றணும்னு சொல்றாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் பண்றாங்க, திங்கக்கிழமை ஆகுது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு ஒரே நேத்தெல்லாம் அழுக. நேத்து திங்கக்கிழமை நேத்து நடந்த விஷயங்கள் இது. சரிங்களா? அருமை. எனக்கு அப்படியே ஐயன்கிட்ட என்ன சொல்றது, ஐயன் வந்து அவருடைய பாதங்களை பிடிச்சிட்டு அழுதுட்டேன். நான் மனசார அழுதுட்டு ஃப்ரீயா எக்ஸைட்டிங் ஆயிட்டேன். ஐயா, அந்த ஜீவன்களுக்கு 12 வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய அருளால், உங்களுடைய கருணையால், உங்களுடைய அந்த மேற்பார்வையில் நீங்களே போய் பிறக்கணும் ஐயா, நல்ல விஷயமா செய்யணுமையான்னு சொல்லி ஒரே நான் வேண்டுதல். கண்ணீர், ஆனந்த கண்ணீரோட ஐயனை நேற்றெல்லாம் துதித்தேன்.
ஐயன் தொங்குனேன், ஐயன் காலை பிடிச்சு மன்றாடி கேட்டேன் நான், அவங்களுக்கு நல்லது செய்யணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க போய் விருதுநகர் ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல இது பண்றாங்க, அட்மிட் பண்ணி செக் பண்றாங்க, சுகர் அது இருக்கு, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், சுகரை குறைப்பதற்கு வழியும் அது ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. நேற்று ஃபுல்லா ஒரே பயம். அங்கேயும் சரி சுகப்பிரசவமாகும்னா அதுக்கு வழி இல்லைன்றாங்க, சரி சிசேரியன் பண்ணிடலாம் வேற வழி இல்லைன்னு பண்ணும்போது அதுக்கு சுகர் இருக்குன்னு ஒரு பயம். என்னடா பண்ணிக்கிறது? நேற்றெல்லாம் ஒரே போராட்டம். என்னோட போன்ல பேசிட்டே இருக்காங்க. நான் ஒரே விஷயம் சொன்னேன், சத்குரு வந்து உங்கள் வீட்டில் பிறப்பார், சத்குரு வந்து உங்கள் வீட்டில் பிறப்பார், சத்குரு உங்களுக்கு நல்லது செய்வார். நான் சொன்னது இதுதான். இப்போ காலையில் செவ்வாய்க்கிழமை போன் வருது எனக்கு, ஐயா என் மகளுக்கு ஆண் குழந்தை புனர்பூச நட்சத்திரத்தில். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சத்குரப்பா நாம் வேண்டுவதை தரக்கூடிய மிகப்பெரிய ஞான வள்ளல் பரபிரம்மம் உண்மையாக வேண்டும் பட்சத்தில் எனக்கு ஒரு பெருமை கர்வம் இருக்கு. நான் பிறருக்காக வேண்டும் அத்தனையும் என் சத்குரு கொடுத்து கொண்டிருக்கிறார், அள்ளி கொடுக்கிறாருங்க, அப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த செகண்ட் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு ஆண் குழந்தை சுபப்பிரசவம். பொய்யா? அந்த போட்டோட போடுறேன், பொய்யல்ல நிஜம். கணவன் மனைவி 2 பேரும், அந்த ராதாவும் அவர் ஜானகிராமன் சொல்லியிருக்காங்க, சாமியிட்ட சொல்லி இந்த போட சொல்லுங்க. அவருடைய விருப்பத்தினால் இந்த பதிவு ஏற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. சத்குருவின் கருணை, அந்த கணக்கமிட்டியாரின் கணக்கு என்றும் மாறாது. இதற்கு தேவை நம் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீதி நியாயம் தர்மம் இங்க அந்த 3 கோட்பாடுக்குள்ள வரணும். வராம எதுவுமே நடக்காது. நிறைய பேர் சொல்றீங்க, நான் இத்தனை தடவை போனேன், நான் மறுபடியும் உங்களுக்கெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது, அங்க போனதை எண்ணாதீங்க. நம் கருமா அப்படி. நீங்கள் எவ்வளவு முடியுமோ சென்று கொண்டே இருங்க, ஐயரிடம் சொல்லிக்கிட்டே இருங்க, ஐயா நான் காலடியில் சரண்டர் ஆயிட்டேன், என்னுடைய கருமாவை தீர்த்து விடு, எனக்கான நல்ல விஷயங்களை கொடு, சந்தோஷப்படுங்கள். அங்க சென்று கணக்கம்பட்டி மண் எப்படி மண்? 2வது பௌர்ணமி அமாவாசை போறீங்க, என்கிட்ட வருத்தப்படுறீங்க, விட்டுருங்க. பௌர்ணமி அமாவாசை ஐயனுக்கு நாளும் பொழுதும் கிழமையும் கிடையாது சாமி. எந்த நிமிடம் உங்களுக்கு தோன்று விடுதோ அந்த நிமிடம் போய் ஐயனுடைய பாதங்களில் சரணமாயிடுங்க, அப்படியே சரண்டர் ஆயிடுங்க. அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். கணக்கம்பட்டி இறங்குங்க, குடியில பாருங்க, பெரியன் மரம் பாருங்க, ஜீவ சமாதியில் உட்காருங்க. முடிஞ்ச கோம்பை காடுக்கு போயிட்டு அந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துட்டு வாங்க. எனக்கு அந்த அனுமதி இல்லை, கோம்பை காடுனால வரல, நீங்க போய் வாங்களேன், நான் வழிகாட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இன்னைக்கு வீடியோல இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது. என்னன்னா, சத்குருவினுடைய பாதங்களை பற்றி கொள்பவர்களுக்கு ஒருபோதும் எந்த குறையும் வராது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க, நடந்துகிட்டே இருக்கு சில விஷயங்கள், ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டே வருவேன். ப்ரூஃபோட, உண்மை சம்பவத்தோட, சும்மா வாயில பேசிட்டு போகல, எந்த விதமான இது இல்லை. பௌர்ணமி அமாவாசைக்கு நான் இங்கிருந்து அன்னதானம் செய்யணும்னு சொல்லி ஓடி ஓடி செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா அன்னதானம் ஒன்றே பிறவி கர்மாவை அறுக்க வல்லது என்று ஐயன் சொல்லியிருக்கிறார். போன வீடியோல நான் அதை சொல்லியிருக்கேன். சாப்பாடு போட வைக்கணும் சாமி, அவருடைய குரல் அது. அந்த ஒரு விஷயத்தை தொங்கிக்கிட்டு தான் நான் பிடிச்ச எல்லாருக்கும். அது எப்படி அதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. நான் பண்றது முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, மனநலம் குன்றியவர்களுக்கு, உணவே கிடைக்காதவர்களுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உதவும் அத்துணை நண்பர்களுக்கும் என் சத்குருவின் பாதங்கள் அவங்க வீட்டில் படும், கருணை கிடைக்கும். சரிங்களா? இன்று ராதா ஜானகிராமி தம்பதிகள் போல எத்தனையோ தம்பதிகளுக்கு வேண்டுதல் இருக்கிறது. அந்த வேண்டுதலையும் நம் சத்குரப்பா நிறைவேற்றுவார் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் ஐயனுடைய உண்மையான பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் தேனி பாலா. நன்றி, வணக்கம். குருவே உன் துணை அன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.